பாதையில இது நடந்ததை யா ரப்பே. அதனால அந்த கவலை என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஒரு சிங்கள ஒரு ஆள் என்னோடு இருந்தவர்கள் வரும் முன்னாடி அவர்கள் வந்தால் அவசரமா எடுத்துட்டு போனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, எல்லாம் நடந்துச்சு. இப்ப நான் வாய்ப்பை நான் நினைச்சு பார்த்தா, இறைவா நீ எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறாய், எதற்கு? இதுக்கு நான் நன்றி செலுத்த. என் வாழ்க்கையில நான் உங்களுக்கு சொல்றேன், இதுக்கு நான் நன்றி செலுத்தணுமா இல்லையா? இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய எண்ண முடியாத நியமத்துகளை அல்லாஹ் செஞ்சிருப்பான். எண்ணி பார்க்கும். இதை எண்ணத்துக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. என்ன அதை விட எங்க ஆசை கூட. அந்த ஆசையை நோக்கி நடக்கிற நேரம் நாம எப்படி இதை நினைச்சு பார்ப்போம். அதை கட்டணும், அதை கட்டுறதுக்கு இவ்வளவு கடன் எடுக்கணும், இத்தனை செக் பாஸ் பண்ணணும், இதுக்கு மேல தொழுந்தாலும் செத்தா அவனுக்கு எடுக்கிற கடன், இவனுக்கு கொடுக்கிற கடன், ரப்போட பேசுறதுக்கு நேரம் இல்லையா? இங்க கல்வை விட்டு ரப்புக்கு நெருங்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை. நம்முடைய கடைசி பயணத்தை எடுத்து தோல்ல சுமந்து போகிற நேரம் அப்பதான் நாம் சிந்திப்போம், நாம் லேட் ஆகிட்டோம், நாம் தவறு பண்ணிவிட்டோம், இந்த துனியாவிலே நாம் ஏமாந்து விட்டோம் என்று உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்தால் அல்லாஹ் சொல்கிறான், என்ன பெனிஃபிட் உங்களுக்கு? ரப்புக்கு நீங்க சுக்ர் நன்றி செலுத்தினா, நீங்க ஒரு ஆளுக்கு போய் நன்றி செலுத்துறீங்க, தேங்க்யூன்றீங்க, அதாவது அவர் செய்யறாரு, உங்களுக்கு ஹெல்ப் உண்டு, உங்க பர்ஸ் கீழே விழுந்துட்டு உங்களுக்கு தெரியாம போற எடுத்து தர்றாரு, தேங்க்யூ தேங்க்ஸ் என்று நாங்க சொல்றோம், அவங்கள சிரிப்பாங்க. ஏன்? நீங்க தேங்க்ஸ் பண்றீங்க. இதோட முடிஞ்சிடும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இது உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ரப்பு சொல்கிறான், லஇன் ஷக்கர்தும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால், நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். எதை அதிகப்படுத்துவேன்? blank, filling the blank. அது நீங்களே ஃபில் பண்ணுங்க உங்க லைஃபால. அல்லாஹ் blank வச்சிட்டான், நாங்க தான் ஃபில் பண்ணணுமா? ஒவ்வொரு நேரமும் நன்றி செலுத்திட்டு வந்து அல்லாஹ் அதிகப்படுத்துற நேரம், யா ரப் யா ரப். பிள்ளைகளை அதிகப்படுத்துற நேரம் அவன் அதிகப்படுத்துறான். பொருளாதாரத்தை அதிகப்படுத்துற நேரம் லஇன் ஷக்கர்தும், நீங்க நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்தும். பிஸ்மில்லா பாருங்க, அது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். என்ன பிஸ்மில்லாண்டா? இஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பேர். பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு என்ன பிஸ்மில்லான்னு சாப்பிடுறீங்க, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு சாப்பிடுறேன், பிஸ்மில்லான்னு முடிக்கிறீங்க, அல்லாஹ் பேரை கொண்டு பிடிக்கிறேன், பிஸ்மில்லான்னு சுவிட்ச போடுறீங்க, அல்லாஹ் பேரை கொண்டு. நாங்க தான் பிளாங்க ஃபில் பண்ணணும். பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு என்ன? அது உங்க செயல், உங்க செயல் வடிவம். இதே மாதிரி அல்லாஹ் சொல்ல, நன்றி செலுத்தினால் அதிகமாகும். அது என்னெல்லாம் அதிகமாக்குறானோ அது அத்தனையும் நீங்க ஃபில் பண்ணி கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த நன்றி உணர்வு என்பது எதிலிருந்து வரப்போகும்? சும்மா வருமா? நன்றி செலுத்து நன்றி செலுத்து நன்றி செலுத்தினா நன்றி உணர்வு வருமா? அவங்க ஃபீல் பண்ணணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேர் 20 வயசுகள்ல, 10 வயசுல, 15 வயசுல, 20 வயசுல, 25 வயசுல தாய்மார்களை நோவிச்சிருப்பாங்க. 40 தாண்டி வந்து அழுதிருக்கிறாங்க. 40 தாண்டி வந்து அழுதிருக்கிறாங்க. தாயை பத்தி நினைச்சு நினைச்சு அழுதிருக்கிறாங்க. தாயை மாறி ஒரு உறவு கிடைக்காதுன்னு அழுதிருக்கிறாங்க. அவருக்கு 40 ஆட்சி தாயை புரியறதுக்கு. ஏண்டா இப்ப அவருக்கு புள்ள இருக்கு, அவர் பிள்ளையோட உள்ள வைத்த அன்பையும் பாசத்தையும் பார்த்து தன் தகப்பனை நினைத்து கண் கலங்கிறார். என் பாப்பா எப்படி என்னோட நிப்பார். சகோதரர்களே, ஒரு இடத்துல ஸ்கூல்ல நான் பேசுறேன், யார பத்தி? தாய் தகப்பனை பத்தி. என் பேச்சில் லெக்சர்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசுற நேரம் தாய் தகப்பனை பத்தி இடையில ஒரு சின்ன ஒரு 10 மினிட்ஸ் பேசுறேன். அடுத்தது பிரின்சிபல் வர்றாரு, எழுப்பி பேசுற நேரம் அவரால் பேசவே முடியாம போச்சு. அவர் எழுப்பி மைக்க பிடிச்சது அழுதவர் அப்படியே போய் உட்கார்ந்துட்டார். ஏனென்றால் அவர் சொன்னார், என் உம்மாவும் வாப்பாவும் எனக்கு ஞாபகம் வந்து விட்டது என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் பட்ட பாடு. என் பிள்ளைக்கு நான் என்னெல்லாம் செய்யறேனோ அவங்க எப்படி உணர்ந்திருப்பாங்க. ஒவ்வொரு இரவும் ஒரு பெண்ணுக்கு தெரியும் தன் தாய் யார் என்று. அவங்க பால் கொடுக்கிற நேரம், தன் பிள்ளைக்கு ஒன்றா ஓடுற நேரம், அந்த பிள்ளைக்கு ஒன்றா ஐசியூல இருந்த தனக்கு சாப்பாடு மறந்து, உணவு மறந்து, எல்லாம் மறந்து அப்படியே நிக்கிற நேரம், டாக்டர் என் பிள்ளைக்கு என்னன்னு கேட்கிற நேரம், உங்க பிள்ளைக்கு ஓகேண்டா மட்டும்தான் தண்ணி சொட்டு இறங்கும். வீட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் துடிக்கிற துடி. அந்த பெண் எடுத்து பார்க்கிற என் உம்மாவும் இத மாதிரியே என் மேல ஆசை அன்பு வச்சிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு உணர்வு இருந்தால்தான் அந்த நன்றி உணர்வு பிறக்கும். கண்கள் கலங்கி கண்ணீர் வரும். உணர்வு இல்லை என்றால் அது வராது. இந்த உணர்வு வர்றதுக்கு தான் இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு பாடம் நடத்துது. என்ன பாடம் என்றா? ஜிக்ர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜிக்ர் என்றா
அல்லாஹ்வை நினைச்சு பார்க்க. ஜிக்ர் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த ஜிக்ரு நம்ம ஒழுங்க செய்யலண்டா இந்த நன்றி உணர்வு வராது. தொழுகை ஒரு ஜிக்ர். தொழுது முடிச்சிட்டோம், எங்களுக்கு அல்லாஹ் நினைவு வந்துச்சா இல்ல என்னமோ செஞ்சு முடிச்சோமா, அங்க பிரச்சனை. அல்லாஹ் சொல்றான், முனாஃபிக்கள் தொழுவாங்க காமு குசாலா, சோம்பேறிகளாக தொழுவார். அவங்க ஃபீலிங்ஸ்ல அல்லாஹ்வோட இல்ல. அவங்களுக்கு ரப்ப நினைக்கிற நேரம் கண் கலங்கல்ல, ரப்ப பத்தி குர்ஆன் ஆயத்து ஓதப்படுற நேரம் கல்புகள் நடுங்கல்ல. அப்படி என்றால் நாம் இன்னும் மார்க்கம் படிச்சிருக்கிறோம், மார்க்கம் கல்புக்குள் நுழையல் அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நன்றி பாராட்டும் தன்மை நமக்குள்ள வரணும். ஒரு ஏழை நோய், அதாவது ஒரு ஏழை இருக்கிறார் என்றால் அவரை போய் பார்க்கிறோமா, ஆமா நம்ம கல்வி சேஞ்ச் ஆயிருக்கு. ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற அவரை போய் பார்க்கிறோமா, ஜனாசாவுக்கு உணர்வா போய் கலந்து கொள்றோமா, நம்ம கல்வி சேஞ்ச் ஆக்கப்பட்டிருக்கு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஓடி வர்ற நேரம், என்ன போத்துங்க ஹதீஜா, என்ன போத்துங்கன்னு சொல்லி வீட்டுக்கு ஓடி வந்து கதவை தட்டுற நேரம், யா அபுல் காசிம், இன்னும் நபி இல்லை, அவருக்கு தெரியாதது வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாமூஸ் என்று தெரியாது. வீட்டுல பயந்து போய் நடுங்கி ஹதீஜா என்ன போத்துங்கன்னு சொல்ற நேரம், யா அபுல் காசிம் போத்து விட்டுட்டு சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏழைகளை கண்டா ஓடி போறீங்க, நீங்க கஷ்டப்பட்டவரை கண்டா நீங்க அவருக்கு உதவி பண்றீங்க. தந்த மனைவி கரெக்ட் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க ரசூலுல்லாஹ்க்கு, ஏழைண்டா பாக்குறீங்க, உதவி செய்யறீங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு போய் இதாக்குறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாளும் கேவலத்தை நாட மாட்டாங்க, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். பெருமானாருடைய கரெக்ட் சர்டிபிகேட் இஸ்லாத்துக்கு முன்னாடி அவருடைய உணர்வை கொஞ்சம் நீங்க பார்க்கணும் அல்லாஹ்வுடைய. அதனால இதுதான் கல்புக்குரிய சேஞ்ச். இந்த சேஞ்ச் வந்தா மட்டும்தான் நன்றி உணர்வு வரும். சில பேருக்கு சொத்து செல்வம் எல்லாம் தலைக்கு அடிச்ச பிறகு நன்றி உணர்வே வராது. உம்மாக்கு வேலை பேசுவான், வாப்பாக்கு வேலை பேசுவான். அது வேலை பேசுவாங்க தெரியுமா, வீட்டுல இருந்து இந்த வீட்டுல எப்படி சொத்தை பிரிக்கிறது என்பது சாவடிச்சாவது பிரிப்போம்னு நினைப்பான். சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட மிருகங்களை நான் பார்த்திருக்கிறேன். தன் தாய் தகப்பன் துடிப்பார்கள் என்ற உணர்வு இல்லாமல் தன்னுடைய சுயநலத்துக்கு மட்டுமே அவனுக்கு அவன் பிள்ளையா, ஆனா இந்த உம்மாவை இதாக்குறது நீங்க பார்த்திருப்பீங்க. கொண்டு போய் அப்படியே எந்த ஈவிரக்கமும் இல்லாம ஒரு முதியோர் இல்லத்துல போட்டுட்டு வந்துருவாங்க. கேட்டா நாங்க பே பண்றோமே, நாங்க 40,000 பே பண்றோமே, நாங்க கொடுக்கிறோமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் மனிதனுக்கு அந்த உணர்வு வராட்டி நன்றி உணர்வு என்று வராது. அல்லாஹ் இதை அருமையாக சொல்கிறான், அருமையா விளக்கிறான். மனிதன் நன்றி கெட்டவன் என்ற பாடத்தை எனக்கு விளக்க சொன்னா நான் ஒரு விதமா விளக்குவேன், உங்களுக்கு விளக்க சொன்னா ஒரு விதமா விளக்குவீங்க. ரப்பு அருமையான ஒரு பாடம் நடத்துறான். வல் ஆதியாத்தி லப்ஹா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சொல்றான் வல் ஆதியாத்தி லப்ஹாங்கறான். குதிரை எடுக்கிறான். குதிரை, இது என்னத்துக்கு இந்த பாடம் நடக்குது? குதிரையை பத்தி சொல்லல. குதிரையை கொஞ்சம் பாருங்க, குதிரை எப்படி படிச்சிருக்கேன்னு தெரியுமா? அந்த பாடம் இல்ல, வேகமா ஓடக்கூடிய ஆதியாத்துல வேகமா ஓடக்கூடிய குதிரைகள், மூச்சு திணற மூச்சரைத்து வேகமா ஓடும் பாருங்க. எதுக்கு அல்லாஹ் அப்படி சொல்றான்? அதிவேகமா ஓடும். சாதாரண குதிரை ஒரு 70 km/h 70 km/h ஓடும். அது லேசில பிரேக் அடிக்காது. நீங்க ஓட விட்டீங்கன்னா அது ஓடும். நம்ம கொஞ்ச நேரம் ஓடுவோம், அந்த ஒரு வேகமா ஓடும். மனுஷன் சாதாரண ஸ்பீட் 30, 25, 30 இடையில தான், அதான் அவன் ஸ்பீட் பவர். சோ அதுலயும் நம்ம பாதியில நின்றுவோம். இது பிடிச்சிட்டு அதை பிடிச்சிட்டு இதை பிடிச்சி ரொம்ப தூரம் ஓடணும்னா ஸ்லோவா ஓடுவோம். ஆனா குதிரை இதை விட மான் ஓடும். மான் ஒரு 90 வேகத்துல ஓடும், சீட்டா ஒரு 110 வேகத்துல ஓடும். ஆனா இந்த உடம்ப சுமந்துட்டு ஓடுறத பத்தி சொல்றேன். மான் சின்னது, சின்ன கால் எடுத்து ஊதி விட்டா ஓடிடும். அது வேற, இது இல்ல. இவ்வளவு பெரிய உடம்போட, இவ்வளவு பெரிய இதோட, அதனாலதான் கண்டுபிடிச்சான். குதிரையிட ஓட்டத்தை பார்த்துட்டு இன்ஜினை கண்டுபிடிச்சான். எல்லாத்துக்கும் ஹார்ஸ் பவர் வச்சான். இது எத்தனை ஹார்ஸ் பவர் கேட்பீங்க? ஹார்ஸ் பவர் 5. அது எத்தனை ஹார்ஸ் பவர்? ஏன் ஹார்ஸ் பவர் வச்சாண்டா? மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சது குதிரைக்குள்ள போய் நுழைஞ்சு அந்த ஹார்ட் எடுத்து எங்களுக்கு போட்டா இங்கிருந்து கூட உடைச்சிட்டு போயிடும். அவ்வளவு வேகமா பம்ப் பண்ற ஒரு ஹார்ட். அதுக்கு அந்த மாதிரி இலக்கலாம். நம்ம எல்லாம் போட்டா ஒரு நாய் ஓடி வந்தா, நாய் சும்மாவே நாக்கு வெளியே போட்டிருக்கும், அதுல வேர்வை போறது நாக்காலதான். குதிரை ஓடி இழக்கிற கதையெல்லாம் இல்ல. நம்ம ஓடினா நம்ம இழைச்சிருவோம், அந்த மாதிரி நிற்போம். அல்லாஹ் சொல்றாங்க ஆதியாத், அதிவேகமா ஓடக்கூடிய, மூச்சு திணற மூச்சரைக்கு அதிவேகமா ஓடக்கூடிய